ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம தெருவில் வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல் கொத்துறவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ என்கிட்ட வந்து ஒரு சின்ன கிரைண்டரு ஆட்டுக்கல் இருந்தது. ஓகே, அதை நம்ம கொத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய கிரைண்டரையும் ஆட்டுக்கல்லையும் வந்து கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து பெரிய வந்து ஆட்டு உரலை வந்து கொத்திட்டு இருந்தாங்க. என்னோடது பார்த்துட்டிங்கன்னா அந்த கிரைண்டர் உள்ள அந்த கல்லும் வந்து இந்த வந்து சுற்றுற அந்த கல்லும் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னது தான். பட் வந்து இது வந்து கொத்தலாமா வேணாமான்னு கொஞ்சம் டவுட்லேயே தான் இருந்தேன் நான். ஏன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா என்னோடய இப்போ கிரைண்டரோட கல்லை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேயும் இந்த இந்த சுற்றுற இந்த கல்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருந்துச்சு. இதனால் எனக்கு வந்து ஆட்டுற டைம் வந்து ரொம்ப டைம் ஆச்சு. ஒரு உளுந்து போட்டால் கூட ஒரு 1.5 மணி நேரம் ஆடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து முதல்ல கொத்தலாமா வேணாமான்னு வந்து கொஞ்சம் டவுட்லேயே தான் இருந்தேன் நான். அப்புறம் பக்கத்தில் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் கொத்தலாம் நல்லா தான் இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி இவங்க வந்து உளியும் வச்சு சுத்தியில் வச்சு அடிக்கிறாங்கல்ல, அப்போ வந்து நம்ம கல் வந்து ரொம்ப சின்ன கல். ஸோ அவங்க கொத்துறப்ப கல் ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ, உடஞ்சிருமோ, அப்புறம் நமக்கு பெரிய ஒரு செலவு வச்சிருமோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த அக்கா சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கொத்தலாம், அப்படின்னா தான் வந்து இது உழைக்கும், இல்லைன்னா இப்படியே வந்து ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நானும் வந்து அவங்ககிட்ட வந்து நான் வந்து என்னோடய உரலை வந்து கொத்த வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்க உண்மையிலே வந்து சூப்பராகவே வந்து கொத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லலை. பட் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வந்து கொத்துறதா இருந்தீங்கன்னா அந்த லைனில் மட்டும் நீங்கள் வந்து கொத்தாமல் இருக்க சொல்லுங்கள். பிகாஸ் அந்த லைனில் நம்ம படுறப்ப வந்து கொஞ்சம் டேமேஜ் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு, அந்த லைனை தவிர மற்றபடி இந்த 3 சைடு தெரியுது ஒரு கல் அந்த 3 பக்கம் இருக்கிறத பார்த்து நம்ம வந்து அந்த லைன்லேயே வந்து நம்ம வந்து கொத்துனா வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த லைன் ஆல்ரெடி ஒரு லைன் நமக்கு தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த லைனில் படுறப்ப வந்து கொஞ்சம் டேமேஜ் வந்து இருக்குது. மற்றபடி இல்லைன்னா அவங்க கல் வந்து நல்லா தான் இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை. அது மாதிரி ஓரங்களில் வந்து கொத்துறப்பையும் கொஞ்சம் பார்த்து கொத்தணும். பிகாஸ் அது கொஞ்சம் கல் வந்து உடஞ்சி வருது. ஆனால் அந்த அக்கா ரொம்பவே நல்ல நமக்கு வந்து உரலை வந்து கொத்தி கொடுத்தாங்க. ஆனால் உண்மையிலே அந்த அக்கா வந்து ரொம்பவே வந்து நல்லா வேலை பார்த்து கொடுத்தாங்கங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த அக்கா பார்க்க ரொம்ப ஒல்லியாக ரொம்ப ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வேலையை தப்பே சொல்ல முடியாது. பிகாஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் வேலை பார்த்து கொடுத்தாங்க. நம்ம கேட்குற அளவுக்கு இந்த பக்கம் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் இந்த பக்கம் செஞ்சு கொடுங்க, நம்ம சொல்கிறதையும் வந்து அவங்க வந்து அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அந்த உரலில் இருக்க கல்லை விட எனக்கு இந்த கல்லில் கொத்துறப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அப்போ அந்த ட்ரம்மே வந்து போயிடும் அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு அந்த அக்கா சொன்னாங்க, அதில் வந்து நாங்கள் வேறு மாதிரி கொத்துவோம்ப்பா, இந்த கல்லில் நம்ம கொத்துறப்போ ரொம்ப மெதுவாக தான், சும்மா லைட்டாக தான் கொத்துவோம், அதனால் பயப்பட வேணான்னு சொன்னாங்க. அதே மாதிரியே வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக கொத்தி கொடுத்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் வந்து நல்லா கொத்தணுமா, இதில் லைட்டாக கொத்தினாலே போதும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பார்த்து நிதானமாக அதை வந்து எனக்கு அழகாக கொத்தி கொடுத்துட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்கிட்ட கேட்ட அமௌண்ட்டு வந்து ₹200 கேட்டாங்க. என்னடா இது, அது ரொம்ப சின்ன உரல். அது நம்ம வீட்டில் இப்போ நம்ம சும்மா யூஸ் பண்ணுவோம்ல, ரொம்ப சின்ன உரலை கொத்துறதுக்கு ₹200 அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஒரு பக்கத்தில் இருக்காதான் கொஞ்சம் பேரம் பேசி வந்துட்டு இந்த உரலுக்கு ₹70 பேசினாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அக்கா வந்து பேரம் பேசலையோ, நமக்கு வந்து ஒருவேளை நான் ஒரு ₹200 ஒரு ₹150 மட்டும்தான் நான் வந்து குறைச்சி கொடுத்துருப்பேன். பட் அவங்க வேலை செய்கிறத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்குறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க வேலை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு வந்து நான் யோசிச்சுருந்தேன். அதே மாதிரி அவங்க ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க பேசின ரேட்டு வந்து கடைசியாக ₹70 பேசியிருந்தாங்க. நான் ஒரு ₹30 சேர்த்து ₹100 கொடுத்துருந்தேன். ஒருவேளை நீங்களும் வந்து இந்த மாதிரி கிரைண்டர் வந்து கொத்துறவங்க வந்தாங்கன்னா நீங்கள் வந்து கூடவே இருந்து இப்படி கொத்தணும், இந்த மாதிரி பார்த்து கொத்தணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. கிரைண்டர் கொத்துனதுக்கப்புறமா எப்படி யூஸ் பண்ணணும்னா,
ஃபஸ்ட்டு கிரைண்டரை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரேஷன் அரிசி இருக்கும், இல்லை இந்த அரிசினாலும் வச்சுக்கலாம், பட் ரேஷன் அரிசிக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இந்த ரேஷன் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து இந்த மாதிரி கிரைண்டர்லேயே போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் அந்த மாவை வந்து நம்ம வந்து கீழேயோ இல்லை இல்லை எதுக்காக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் ஃபுல் நல்ல அந்த அந்த அவங்க கொத்துறப்ப உதிர்ந்த அந்த குட்டி குட்டி அந்த கல் மண் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ நம்ம நைஸாக அரைக்கிறப்ப அது வந்து அந்த மாவோடு சேர்ந்து போயிடும். ஸோ நம்ம வந்து கீழே தான் ஊற்ற முடியும். ஸோ கொஞ்சமாக ஊற வச்சு அரைச்சதை கீழே ஊற்றிட்டு திரும்ப கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை திரும்ப அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து மாவு எது வேணால் அரைச்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கிரைண்டர் வந்து கொத்தணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க, அழகாக கொத்தலாம்.